எப்படி ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, குடிகாரன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டேன். துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபாரி வழி கொள்ளாமல் அந்த மாதிரி இருக்கவனான்றார். குடிகாரன் மாதிரி இருக்காதீங்கன்றார். ஏன்னா அவன் அடங்காதவன், தன்னையே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறவன், லொடன்னு எதையாவது பேசிகிட்டு இருப்பான், மற்றவன் பேசுறது கவனிக்கவே மாட்டான், எதுக்கு அடங்க மாட்டான். அப்படி இருக்காதீங்க, அது குடிகாரன். அப்படி இருக்காதீங்க, நீங்கள் எப்படி இருங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கின்றார். ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரித்து. அப்படின்னா என்ன? ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு ஆராதனைக்கு வருவாங்க. ஏன் ஆராதனைக்கு வர்றாங்க? ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து கீர்த்தனைகள் ஞானப்பாட்டுகள்லாம் பாடி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு பிரசங்கத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாடி வந்து ஆராதிக்கும் போது மட்டும் பாட்டு அவர்களுக்குள்ள இல்லை, சும்மாவே அவங்களுக்குள்ள ஒரு சாங் இஸ் கோயிங் ஆன். அவர்கள் உள்ளத்திலிருந்து ஒரு பாட்டு எழும்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு சந்தோஷம். குடிகார மாதிரி இல்லை, அடங்காப்பிடாரி அவன். அவன் வந்து எவனுக்கு அடங்காத வளர்றவன் அவன். இவர்கள் அப்படி இல்லை. இவர்களுக்கு உள்ளிருந்து ஊற்று மாதிரி கிளம்பி வருது. அவர் உள்ளத்திலிருந்து பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களை எப்படி பார்க்கலாம்? இப்படி வேற ஒரு கூட்டத்தில் பார்க்கலாம். அவர் பொதுவாகவே அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதித்து அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தாங்க. அதோடு நிறுத்தல, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கவும் செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியினால் நிரம்பினவர்கள் வெறும் கர்த்தரை ஆராதிக்கிறது, பாட்டு பாடுறது, சந்தோஷமாக எல்லாரோடும் கூடி கர்த்தரை துதிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை கலந்துக்கிறது மட்டும் இல்லை, அல்லது வீட்டில் பாடி துதித்து கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டும் இல்லை, அவர்கள் மற்றவர்களோடு நடந்து கொள்ளுகிற விதத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். பொதுவாகவே வெறும் திருமணம்னு கிடையாது, எல்லா விதத்திலையும் மற்றவர்களோடு நடந்து கொள்றதுலேயே இதை பார்க்கலாம். எப்படி நடந்து கொள்வாங்க? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிறதே பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இணக்கமாக இருப்பார்கள். இன்னொருத்தன் சொன்னான்னா அது கொஞ்சம் நின்று கேட்பாங்க. என் கருத்து தான் பெருசுன்னு உளறிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நான் மற்றவங்க சொல்கிறவங்க இருக்காங்க, என் கருத்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வாழ மாட்டாங்க. இருக்கிறீங்களா? மற்றவர்கள் சொல்கிறதுலேயும் ஏதோ வேல்யூ இருக்குது, அதையும் கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு